ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகரோட ரசிகரா இருந்தீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க. இந்த கூட்டத்தில் என்னை எங்கேயாவது உட்கார வச்சிங்கன்னா என்னை தனியாக கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பேன். மிகப்பெரிய ஒரு மாற்றம் தளபதி எங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப உண்மையாக இருப்போம். சரி, எப்படி வெளியவே இவ்வளோ வெயிலா இருக்கு? சட்டமன்றத்தில் இன்னும் 2 டிகிரி அதிகமாக இருக்குமா? இல்லை பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பயங்கரமாக போயிட்டே இருக்கு. நாங்கள் இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம். வாயை திறந்து பேசுங்க ஸ்கீம் அப்படின்னு அப்படி ஒரு பேட்ச் குத்திட்டு வந்தாங்க. 3வது நாளே பேச ஆரம்பிச்சோன்னே கப்சிப்புன்னு அடுத்த 10 நிமிஷம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீ அடிக்கடி கிளம்புற மாதிரி இருக்கும், பார்த்து தயாராகவே வந்துக்கோங்க. மக்கள் பணத்திலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். எனக்கு பின்னாடி பார்த்துட்டு கையெல்லாம் செவந்துருச்சு. எல்லாம் சட்டமன்றம் முடிஞ்சு தட்டி ஒருத்தரை கூட விடக்கூடாது, மக்கள் பணத்தை யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிறது மனசுல இருந்து வந்தது. அது நிச்சயம் நடக்கும். 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஒன்று ஓடுறாங்க. சே நோ டு மதுவிலக்கு துறையில் இருக்கீங்க. உண்மையில நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து ஒயின் ஷாப் வெளியிலலாம் இந்த குடிமகன்கள்லாம் பேட்டி எடுப்பாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கதறுவாங்க, ஒயின் ஷாப்பை மட்டும் மூடிட்டீங்கன்னா நான் இது பண்ணிப்பேன் சார், இது பண்ணிப்பேன் சார்லாம். மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கணும், அனைத்து மதுக்களையும் மூடணும் அப்படிங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொன்னது. ஸோ முதல் கட்டமாக பள்ளி மாணவர்களில் இருந்து கல்லூரி மாணவர்களில் இருந்து இந்த பழக்கத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இது வந்து வெறும் அரசுக்கான வருமானம் மட்டுமா பார்க்காம படிப்படியா நிச்சயம் நடக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். ஸோ இப்போ நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி தான் இந்த இடத்துல நீங்கள் நிற்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பட்ட நிறைய தடைகளுக்கு அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுன்னா யாரை சொல்வீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணா இல்லைன்னா இவ்வளோ வருஷமாக நாங்கள் நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுறோம். நான் என்னதான் ஒரு பொறுப்பாக இருந்தால் கூட தீபாவளி பொங்கல்னு வந்துச்சுன்னா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடியாகி டிக்கெட் அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூடன்னு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். அந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறோம். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன். பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா. இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான் கிளீன் ஸ்மார்ட் லிவ் பெட்டர் ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். Update cars, accelerating the future. Gift partner Ponmani Wet Grinder. From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner Wag Bakri. Food partner Hari Bhavanam, 55 years of trusted taste since 1971. Aqua partner Podigai Aqua Industries. Venue partner Hindustan Education Institutions. பிரிண்ட் பார்ட்னர் தினமலர். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகரோட ரசிகரா இருந்தீங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டரா இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். இந்த ஒரு growth பயங்கரமா இருக்கு இந்த கிராஃப் பார்க்கவே. வெற்றி வாய்ப்பா உருவாக்கி கொடுத்த என்னுடைய கிணத்துக்கடவு தொகுதி மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாலும் பிரதர், இந்த கூட்டத்தில் என்னை எங்கேயாவது உட்கார வச்சிங்கன்னா என்னை தனியாக கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி மினிஸ்டர்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருந்திருக்கும். மினிஸ்டர் வராதனாலே ஒரு தனியாக தெரியும். இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் எனக்கு கோயம்புத்தூருக்குள்ளே இப்போ வரும்போதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். GHக்கும் நான் போயிருக்கேன், இந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கும் போயிருக்கேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போயிருக்கேன். போகாத என்ன, நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவனால போகாத ஏரியாலாம் இல்லை. பட் இப்போ போகும்போது பார்த்தா எனக்கே என்ன நினச்சி ஆச்சரியமாக இருக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் தளபதி எங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப உண்மையாக இருப்போம். சரி, நீங்கள் எப்போவாச்சும் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் படிக்கும் போதா சரி, காலேஜ் படிக்கும் போது சரி, அரசியல் வருவீங்கன்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? இல்லை இந்த அளவுக்கு ஒரு மினிஸ்டரா இந்த பதவியெலாம் நம்ம வருவான்னு சின்னதாச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? நிஜமாவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு எண்ணம்லாம் எனக்கு உண்மையில இருந்ததில்லை. பட் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு இருந்துச்சு. சரியாக 2003 அல்லது 4 ஆதி படத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன். அப்போவே தலைவர் படம் பார்த்தேன். அவர் எனக்கு ரொம்ப
என்னமோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அவரு கூட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு எனக்குள்ளேயே தோணுச்சு. அந்த தோன்றலின் காரணமா அந்த ரசிகர் மன்றமா இருந்துச்சு அப்போ. அப்ப அதுல சேரும்போது, இந்த மக்களுக்கு இந்த பிறந்த குழந்தைகளுக்கு இந்த கிட்டு குடுப்போம். அந்த மாநகராட்சி அந்த மருத்துவமனையில பிறந்த குழந்தைகளுக்கு அந்த கிட் குடுப்போம். அப்ப என்ன தோணுச்சுன்னா, நம்ம எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளையில நெறைய மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு வருவோம்னு தான் நான் நெனச்சேனே தவிர, இது அரசியல்ங்கிறது இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிவே பண்ணணும். ஸோ இப்போ நெறைய தடைகளையும், பிரச்சனைகளையும் தாண்டி தான் இந்த இடத்துல நீங்க நிப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில நீங்க ஏற்பட்ட நெறைய தடைகளுக்கு அப்போ, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா, ஒரு சப்போர்ட்டா இருந்ததுன்னா யார சொல்வீங்க? எங்களுடைய மக்கள் இயக்கத்துல இருந்த மூத்த தலைவர்களுடைய அந்த சப்போர்ட்டும் எனக்கு நெறையா இருந்துச்சு. இவங்க இல்ல அப்டின்னா, முக்கியமா அ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணன் இல்லன்னா, இதெல்லாம் சரி எப்படி வெளியவே இவ்ளோ வெயிலா இருக்கு. சட்டமன்றத்துல இன்னும் 2 டிகிரி அதிகமா இருக்குமா? இல்ல பயங்கர ஹீட்டட் கான்வர்சேஷன் பயங்கரமா போயிட்டே இருக்கு. நீங்க இருந்தா அவங்க இருக்க மாட்றாங்க. அவங்க இருந்தா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுக்காக கேட்கிறேன். பிரச்சனை இல்ல. நாங்க பட் நாங்க இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறோம். ஆ எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அ எந்த மொமெண்ட் பயங்கரமா இருந்துச்சு சார்? நீங்க பார்த்த வரைக்கும், இதுக்கு தானே ஏன்னா ரொம்ப நேரமா வந்து பேசுங்க பேசுங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. பேசும்போது யாருமே இல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எது சட்டமன்றத்திலே இப்ப நடந்ததிலே பயங்கரமான விஷயமா இவங்க இருந்துச்சு? முன்னாடியே பேசு பேசுன்னு சொல்லும்போதே எங்களுக்கு தெரியும். ஐய்யய்யோ! இவங்க வந்து வம்ப விலை குடுத்து வாங்க போறாங்க. தலைவன் பேச ஆரம்பிச்சார்னா யாரு எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சோம். அதே மாரி பேச ஆரம்பிச்ச அடுத்த 15 நிமிஷத்துல, இந்த வந்த முதல் நாள் ஒரு கருப்பு பேட்ஜ்லாம் குத்திட்டு வந்தாங்க. "வாய திறந்து பேசுங்க சிஎம்" அப்படின்னு அப்படி ஒரு பேட்ஜ் குத்திட்டு வந்தாங்க. 3வது நாளே பேச ஆரம்பிச்சோனே கப்சிப்புன்னு அடுத்த 10ஆம் நிமிஷம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இனி அடிக்கடி கிளம்புற மாரி இருக்கும். பார்த்து தயாராவே வந்துக்கோங்க. சரி. ஏன்னா எப்பவுமே சிஎம் அவர்கள பார்க்குறோம்னா, பின்னாடி விக்னேஷ் அவர்களையும் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி சாருக்கு பின்னாடியே ஒரு சீட் தான். நீங்க கேட்டு வாங்குனீங்களா? எனக்கு இங்க தான் எனக்கு வேணும். ஒரு ஃப்ரேம் வரும்போது நான் வருவேன். இல்ல. ஜஸ்ட் எனக்கு இது கிடிங். எல்லாமே உண்மையாலும் கடவுள் குடுத்த வரம் தான். தானா அமைஞ்சது. அங்க அப்படி வந்து ரெக்கமெண்டேஷனோ, அதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்திலயோ, தளபதியோட ஆட்சியிலயோ கண்டிப்பா இருக்காது. அங்க அமையறது அப்படி அமைஞ்சிருச்சு. ஓகே சார். ஸோ நெறைய கேள்விகள் கேட்கிறேன். உங்களுக்காக ஒரு எல்இடில ஒரு விஷயம் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு பதிலும் நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எல்இடி ப்ளீஸ். யார் யாரோ சேரவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்கலாம் ஒண்ணா சேர்றாங்க. நம்ம ஆட்சிக்கு டேட்டு குறிக்கிறாங்க. கோயில்களில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். 2.0, 3.0, 4.0 பல 0.0 மாடல் ஆட்சி நடத்த கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு மொமெண்ட் நேர்ல பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா ரொம்ப நேரம் பேச மாட்டாரான்னாங்க. பேசும்போது அது அவ்ளோ ஃபயரா இருந்துச்சு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும்? ஏன்னா அவர் சொல்லும்போது மக்கள் பணத்துல கை வைக்க மாட்டோம், கை வச்சவங்களையும் விட மாட்டோம். அது அவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்கு ஸ்டேட்மெண்ட். ஸோ என்னென்ன விஷயங்கள்? இல்ல அந்த இடம் பாருங்க. அத இதுவரைக்கும் எல்லாருமே ஒரு 10, 20 தடவ அத பார்த்துருப்பாங்க. இப்பவுமே அவங்களுக்கு அவ்வளோ கூஸ் பம்ப் இருக்கும். அந்த மாரி எனக்கு பின்னாடி பார்த்துட்டு கையெல்லாம் செவந்துருச்சு. எல்லாம் சட்டமன்றம் தட்டி முடிஞ்சு தட்டியா? தட்டி அது ஒண்ணொண்ணும் பார்க்கும்போது உணர்வுபூர்வமா இருக்கு. அது அது வந்து மாண்புமிகு முதலமைச்சரோட எண்ணம் மட்டும் கிடையாது. மொத்த தமிழ்நாட்டோட எண்ணம் தான். ஒருத்தர கூட விடக்கூடாது. மக்கள் பணத்த யாரையுமே விடமாட்டேன் அப்படிங்கிறது மனசுல இருந்து வந்தது. அது நிச்சயம் நடக்கும். அது பெரிய மாற்றமாவும் இருக்கும். எக்ஸலன்ட். ஏன்னா முன்னாடி சொன்ன மாரி 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஒண்ணு ஓடுறாங்க. சே நோ டூ ட்ரக்ஸ். மதுவிலக்கு துறையில இருக்கீங்க. உண்மையிலே நெறைய பத்திரிகையாளர்கள் வந்து ஒயின் ஷாப் வெளியிலலாம் இந்த குடிமகன்கள்லாம் பேட்டி எடுப்பாங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கதறுவாங்க. ஒயின் ஷாப்ப மட்டும் மூடிட்டீங்கன்னா, நான் இது பண்ணிப்பேன் சார், இது பண்ணிப்பேன் சார்லாம். நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ண? ஏன்னா அவங்கள வந்து அதட்டவும் முடியாது. அரெஸ்ட் பண்ணி உள்ளேயும் வைக்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கும் இதுல இருந்து ஒரு இன்கம் வரும். இது பயங்கரமான ஒரு சிக்கலான ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ நீங்க என்ன பிளான் பண்றீங்க இந்த மதுவிலக்கு துறைக்குன்னு இல்ல தெரிஞ்சுக்கலாமா? உண்மையாலுமே மது இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கணும். அனைத்து மதுக்களையும் மூடணும். அப்படிங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொன்னது. இதுல எங்கேருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும்னா,
இப்போ மது பழக்கம் உள்ளவங்க ஒரு மருத்துவர் சொன்னது தான் இது. உடனடியா அந்த பழக்கத்த நிறுத்திட்டா, அவரோட உயிருக்கு கூட ஆபத்தா வரும். அப்படிங்கிறது அது ஒரு மருத்துவர் சொன்னது. ஸோ அந்த வகையில இடையில வந்து ஒரு 3, 4 நாள் ஸ்ட்ரைக் நடந்துச்சு. நான் கூட அத விட்டுட்டோம். சரி என்ன ஆகப்போகுது, மக்கள் என்ன நினைக்க போறாங்கன்னு பார்க்கும்போது தான், சில மீடியா சேனல்ல பார்த்தேன். ஒரு கடைகள்ல இருந்து தனியார் கடைகள்ல இருந்து ஒரு 2000 பேர் லைன்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. அதுல நெறைய பேரோட பேட்டி பார்த்தா, நான் கத்தி வச்சு கழுத்த அறுத்துருவேன். எனக்கு கை நடுங்குது. என்னால வாழவே முடியல. ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு இருந்துச்சு. அவங்களும் இந்த நாட்ல ஒருத்தவங்க தான். அவங்க பண்றது எவ்வளோ பெரிய தப்புனாலும், அந்த உணர்வு ஏன் அவங்களுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சோம். உண்மையாலும் இந்த மது பழக்கத்திலிருந்து வெளிய வர வைக்கணும்னா, அது ஒரு பெரிய, பெரிய ஒரு ப்ராசஸ். அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தா மட்டும் தான் பூரண மதுவிலக்குக்கு தமிழ்நாடு சாத்தியமா இருக்கும். ஸோ முதல் கட்டமா பள்ளி மாணவர்கள்ல இருந்து, கல்லூரி மாணவர்கள்ல இருந்து இந்த பழக்கத்துக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இது வந்து வெறும் அரசுக்கான வருமானம் மட்டுமா பார்க்காம, இவ்வளோ காலம் பார்த்துட்டாங்க. ஆனா இனிமேல் இந்த துறை அரசோட வருமானத்துக்காக மட்டும் பார்க்காம, மாணவர்களோட நலன். இன்னைக்கு இருக்கிற ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நம்ம சடனா, உடனடியா மாத்த முடியுமா அப்படின்னா, அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியல. ஆனா முடியுங்கிற விஷயம் என்னன்னா, அந்த பள்ளி பருவத்திலிருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கான அந்த அந்த சக்திகள, இந்த மாரி பழக்கங்கள் இல்லாம மாத்தறக்கு அரசு ஒரு தீவிரமான முயற்சி எடுத்துட்டு இருக்கு. பட் படிப்படியா, படிப்படியா நிச்சயம் நடக்கும். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட் சார். கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நிச்சயமா. ஏன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு இது சொல்லுவாங்க. என்னப்பா இது ஒரே பிரச்சனையா இருக்கு. பாட்டிலுக்கு ரூ. 10 நீங்க மாத்தி பாட்டில குடுத்தா, அவங்க ரூ. 10 வாங்கிட்டு போறாங்க இப்போ. ஸோ அந்த மிஷின் முன்னெடுப்புலான்றது உண்மையிலேயே சூப்பர். அது இன்னும் ஸ்ப்ரெட் ஆக கொஞ்சம் நேரமாகும். ஆனா அந்த முன்னெடுப்புக்கே ஒரு தனி பாராட்டுக்கள் சார். சரி, ஒரு மினிஸ்டர தாண்டி, இப்ப நீங்க எப்பாச்சும் சட்டசபைக்கு போம்போது, என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து ரசிச்சு பார்த்த ஒரு நடிகராச்சு. எப்பாச்சும் அந்த ஒரு உங்களுக்குள்ள இருக்க ரசிகர் வெளிய வந்திருக்காரா? எப்பவுமே வருவாரு. கடைசியா கை தட்டும்போது கூட இடையில இடையில ரசிகர் தான் வெளிய வந்துட்டு போனாரு. ஏன்னா, தலைவர் பின்னாடியே இருக்கிறது பிரதர். இவ்வளோ வருஷமா நாங்க நெறைய விஷயத்த மிஸ் பண்றோம். நான் என்னதான் ஒரு பொறுப்பா இருந்தா கூட, தீபாவளி, பொங்கல்னு வந்துச்சுன்னா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயி, அப்படி ஃப்ளெக்ஸ் வைக்கணும், இப்படி வைக்கணும். இங்க வந்து மாலை வாங்கிட்டு வந்துருங்க. நீ காலையில நேரமா வந்துரு. நான் வந்துருவேன். டிக்கெட் அவங்களுக்கு குடு, இவங்களுக்கு குடுன்னு எவ்வளவோ பிளான் பண்ணிட்டு அப்படி இருந்தோம். அந்த லைஃப்ப மிஸ் பண்றோம். பட் அட் த சேம் டைம் இப்பவும் அதே மாரி எல்லாருமே கூட்டமா இருந்து, அந்த வார்டுக்கு சரியா தண்ணி வந்துட்டு இருக்கா? இங்க ட்ரைனேஜ் எடுத்துட்டாங்களா? குப்பை வண்டி சரியா வந்துட்டு இருக்குதா? பாலம் போட்டுட்டாங்களா? பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டாங்களா? ஸ்கூல் நல்லா இருக்கா? அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறி ஷிஃப்ட் ஆயி அப்படியே வந்துட்டோம். கிரேட் சார், கிரேட் சார். தட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். நெறைய இளைஞர்களுக்கும் நீங்க ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஸோ கலாட்டா எப்பவுமே கரெக்டான தன்னம்பிக்கையோட மக்களோட நலன்ல நல்லது நினைக்கிறவங்கள மரியாதை செய்ய தவறுனது இல்ல. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அது வந்து மிஸ்டர் நிதிஷ், த டைரக்டர் ஆஃப் அனீஸ் கிச்சன். ஸோ வி லவ் டு ஆன் தி ஸ்டேஜ் சார். வி லவ் காலிங் டு ஆன் தி ஸ்டேஜ். ஸோ ஆல்சோ இந்த ஒரு நேரத்தில் மினிஸ்டர் நீங்கள் இன்னும் சில பெரிய ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ we love to call again Mr. Nitish, the director of Anis Kitchen, onto the stage. And also we love to welcome Mr. Balachandra, the MD of Hari Bhavanam, onto the stage. And also we love to welcome Mr. Gokul, branding head of GKNM Hospitals. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM Hospitals. கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன், பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான், கிளீன் ஸ்மார்ட், லிவ் பெட்டர், ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். Update cars, accelerating the future. Gift partner, Ponmani Wet Grinder. From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition.
Beverage partner Wag Bakri. Food partner Hari Bhavanam. 55 years of trusted taste since 1971. Aqua partner Podigai Aqua Industries. Venue partner Hindustan Education Institutions. Print partner Dinamalar.